அமுதலிங்கத்திற்கு எதிராக கொடும்பாவி எரித்தது தமிழருடைய வரலாற்றில் தமிழ் தேசிய தலைவர்களுக்கோ தளபதிக்கு எதிராக கொடும்பாவி எரித்த ஒரு முதலாவது வரலாற்றை பதிவு செய்தவர்களில் நான் ஒருவன். சிலவேளை உங்களுக்கு வழக்கு தாக்கல் செய்து விடுவார்கள். நாளை நீங்கள் வெளிப்படையாக கூறிவிட்டீர்கள். இந்த காணொலியை எடுத்துக்கொண்டு செல்வின் அவர்கள் தமிழரசு கட்சிக்கு எதிராக கடந்த காலத்தில் செயற்பட்ட, இப்போது அந்த கட்சி வழக்கில் தானே இயங்கிக் கொண்டிருக்கின்றது. மாத்தளையில 154 எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டது முன்பு ஒரு முறை மாத்தளை வைத்தியசாலையை இதன்னும் போது பிறகு அந்த விடயங்களில் அவங்க கிடப்பில் போடப்பட்டது. இரண்டாவது ஜேவிபி இளைஞர்களுடைய எலும்புக்கூடுகளாக இருக்கலாம் என்று கருதப்பட்டது. அந்த இடத்தில் அந்த காலத்தில் அந்த முகாமுக்கு பொறுப்பாக கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் கேப்டன் அலுவலராக பொறுப்பாக இருந்தார் என்று கூறப்பட்டது. இப்பொழுது தங்களுக்கு ஒரு பொறுப்புகளும் இல்லாத ஒரு அந்நிய நிலைப்பாட்டுக்கு வந்து விட்டோம், ஒரு அனாதைகளாக கைவிடப்பட்டு விட்டோம் என்கின்ற பிரச்சனை ஆதங்கம் தான் இங்கு இருக்கின்றது. இதுதான் சுமந்திரனுடைய நிலைப்பாடும் கூட. ஏன்னா ஒரு சாதாரண எம்பியா கூட இருக்க முடியாமல் போய்விட்டது. ஏன் இப்பொழுது இந்த 154 உடலங்கள் எலும்புக்கூடுகள் மாத்தளையில் வெளிப்பட்ட செய்தி இப்படி பல காலத்துக்கு பின்பு வருகின்றது? இந்த செம்மணியில் எடுக்கின்ற உடலங்களை, இந்த உடலங்களை ஒரு இனப்படுகொலையின் கூற்றாக சொல்ல விடாமல் தென்னிலங்கையிலும் உடலங்கள் இப்படி பெரிய மனித குழு பேரவல குழிகள் இருக்கின்றன. எனவே இதெல்லாம் இனப்பிரச்சனை சம்பந்தப்பட்டதல்ல. இது அங்கேயும் இருக்கின்றது, இங்கேயும் இருக்கின்றது. இலங்கையில் இந்த உடலங்களை கண்டுபிடிக்கிறத வச்சுக்கொண்டு நாங்கள் ஒரு இனப்பிரச்சனை என்று சொல்லி பாவித்து விடக்கூடாது என்று சொல்லுகின்ற இந்த மலினப்படுத்துகின்ற நடவடிக்கை ஒன்று கூட சந்தேகப்பட வேண்டி இருக்கின்றது. ஒரு ராஜேந்திர பீடங்கள் ஒரு உத்தியோகமாக கூப்பிட்டு கதைக்கிற அளவுக்கு தங்களுக்கு அந்த இடம் இல்லை என்றுதான் இப்பொழுது மிகப்பெரிய ஆதங்கம். வடபகுதியுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை கூப்பிட்டால் அல்ல அரசியல் தலைவர்கள் என்று கூப்பிட வலிக்கிட்டால் என்ன நடக்கும்? பாராளுமன்ற உறுப்பினராக யார் போவார்கள்? ஸ்ரீதரன் போவார்கள், ஸ்ரீநேசன் போவார்கள், அப்படித்தான் போவார்கள். சுமந்திரன் போக முடியாது. உலக தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறப்பு. காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்திருக்கக்கூடியவர் இலங்கையில் இருக்கக்கூடிய மூத்த முன்னாள் நிர்வாக சேவை அதிகாரியும் சிவில் சமூக செயற்பாட்டாளருமான சல்ரின் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். வடக்கு கிழக்கிலே அனைவரும் பாருங்கள், தமிழ் தேசியத்துக்காக அணி திரள்வோம் அல்லது தமிழ் தேசியத்துக்காக ஒன்று திரள்வோம் என்ற போதெல்லாம் முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய சுமந்திரன் தமிழர் உரிமைகளை வெல்வதற்காக தமிழ் பேசும் கட்சிகளை ஓரணியில் திரட்டி கொழும்பிலே ஒரு கூட்டத்தை நடத்தியிருந்தார். ஆனால் வடக்கு கிழக்கிலே சிவில் சமூகங்களுக்கு அழைத்தால் புறக்கணிப்பார், தமிழ் தேசிய கட்சிகள் அழைத்தால் புறக்கணிப்பார். இப்போது இருக்கக்கூடிய பிரதானமான கேள்வி, தமிழரசு கட்சி தமிழ் மக்களின் நலனுக்காக செயற்பட வேண்டிய காலத்தில் இருக்கின்றதா அல்லது சிங்கள பெருந்தேசிய சிந்தனைகளுக்காக தமிழ் மக்களை பயன்படுத்தக்கூடிய கால ஓட்டத்தில் நகர்கிறதா? தமிழ் தேசிய நலன்களுக்காக இவர்கள் பணியாற்றுகின்றார்கள் என்பது, அதற்கு எதிராக மறுபக்கத்தில் சிங்கள தேசிய நலனுக்காக இவர்கள் விலை போகின்றார்கள் என்று நான் கூற மாட்டேன். தமிழ் தேசிய நலன்களை எங்களுக்கு விற்று கொண்டு அவர்கள் தங்களுடைய இருப்புகளுக்காக, தங்களுடைய சொந்த இருப்புகளுக்காகத்தான் இங்கு போராடி கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு சிங்கள மக்களுடைய அரசியல் பண்பாடும் தமிழ் மக்களுடைய அரசியல் பண்பாடும் ஓரளவுக்கு புரியும். சிங்கள மக்கள் சாதாரண பொதுமக்கள், ஸ்ரீமான் பொதுஜனம் தாங்கள் தேவைப்படும் போதெல்லாம் தங்களுடைய தேசிய வீரர்களையே தூக்கி எறிந்து காலில் போட்டு மிதித்து புதியவர்களை ஆட்சிக்கு அமர்த்தியது. அதுதான் இலங்கையின் வரலாறு. ஆனால் தமிழ் தேசிய அரசியலில் தமிழ் மக்கள் இந்த தேசியம் என்று சொல்லினால், மாயை சொல்லினால் கட்டி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதன் காரணமாக இவர்கள் எவ்வளவுதான் கூத்தாடினாலும் கூட, எவ்வளவு கபடத்தனமாக நடந்தாலும் பரவாயில்லை, ஆனால் எங்களுடைய அந்த தேசிய அடையாளம் போய்விடக்கூடாண்டி மீண்டும் இந்த சேத்து கிடங்குக்குள் தங்கள் வாக்குகளை போடுகின்ற மனநிலையில் தான் தமிழ் மக்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் எப்பொழுதும் தங்களுடைய அரசியல் தலைவர்களை உடனடியாக மாற்றுவதற்கு தயாராக இல்லை. அத்தகைய இந்த லோயல்டி என்று சொல்வார்கள், அந்த
கடப்பாடு அல்ல அந்த அவர்களை கீழ்ப்படிவு என்ற ஒரு விஷயம் அவர்கள் அறியாமலே இங்கு வளர்க்கப்பட்டிருக்கின்றது. எனவே இவர்கள் எங்களுடைய கட்சியினர் எங்களுடைய எல்லோரும் என்னென்றால் அதில் கூடிய நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். கடைசியில் சொல்வார்கள் தமிழ் மக்களின் பெரிய கட்சி தமிழரசு கட்சி தான், தமிழரசு கட்சியை தோக்க விடக்கூடாது, தமிழரசு கட்சி 70 வருஷமாக சமஸ்டிக்காக உழைக்கின்றது, சில விடயங்களை இப்படியெல்லாம் சொல்லி தாங்கள் தான் முன்னுக்கு வருவார்கள். இப்போது சில விஷயங்களை உடைத்து பேச வேண்டிய கால அவகாசம் இருக்கின்றது. அதாவது சிவில் சமூகங்கள் தமிழ் மக்களின் உரிமைக்காக பேசுவோம் என்றால் கட்சி முடிவெடுக்கவில்லை என்பார். தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்று திரளுவோம் என்றால் எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் சரியான கருத்துருவாக்கம் வரவில்லை என்பார். ஆனால் எந்த ஒரு கலந்துரையாடலோ அல்லது எந்த ஒரு விரிவான கருத்தும் இல்லாமல் உடனடியாக கொழும்பில் அமர்ந்து கொள்ளுகிறார். ஒருவேளை கொழும்பில் சுமந்திரன் வசித்ததனால் அந்த கொழும்பு மைய அரசியலில் அவர் இன்றைக்கு வரைக்கும் ஈடுபாட்டோடும் தாயக அரசியலில் அவர் நீங்கள் கூறியது போன்று ஒரு பகட்டுக்காகவும் பயன்படுத்துகிறார். என்னன்னு சொன்னால் இன்னமும் தமிழ் தேசிய அந்த கொழும்பில் நடந்த கூட்டங்களா இருக்கலாம், ஒரு விதமான மேட்டுக்குடி அரசியல் தான் இங்க நடக்கின்றது. இந்த தமிழரசு கட்சிக்குள்ளும் இந்த கொழும்பு மேட்டுக்குடி அரசியல் என்றது சில வகையில் வேகம் எடுக்கும். அந்த 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 வேறுபாடு வடிவாக பார்த்தால் தமிழரசு கட்சிக்குள்ளும் அது அந்த பிற்காலத்துல தொடர்ச்சியாக இருந்தது. சில வேளையில் சம்பந்தன் ஐயா அவர்கள் போய் கொழும்பில் இருந்து கொண்டும் அந்த கொழும்பு மேட்டுக்குடி அரசியல் தான் நடத்த வலிக்கின்றனர். அடிப்படையில இன்று கொழும்பு மேட்டுக்குடி குறிப்பாக தொண்டைமானையம் எடுத்துக்கொண்டால் இவர்கள் கடந்த ஆட்சி காலங்களில் மாறி மாறி ஏதோ சேர்ந்தவர் தானே, அவரோடு இருந்தவர் தானே, மிகப்பெரிய பொறுப்புகளில் இருந்தவர்கள் தானே. இவர்கள் இருந்த காலத்தில் தான் இந்த நாட்டில் முக்கியமான அநியாயங்கள் எல்லாம் நடந்தது என்று செம்மணி பற்றி உரையாடி கொண்டிருக்கின்றோம். 1994ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் 7 ஆசனங்களோடு சந்திரிகா அம்மையாருக்கு ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்தது. அந்த ஆட்சியில் தான் எம்எல்ஏ ஹிஸ்புல்லா தமால் மற்றும் தொலைத்தொடர்புகள் பிரதி அமைச்சராகவும் அதே போன்றுதான் ஊடகத்துறையின் பிரதி அமைச்சராக ரவுஃப் ஹக்கீம் அவர்களும் இருந்ததை இந்த நாள் நினைவுபடுத்த வேண்டியிருக்கின்றது. நாளை தினம் ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் அங்கு செல்லுகின்றார்கள். ஆனால் தமிழ் மக்கள் அளிக்கின்ற போது இந்த கூட்டணியில் இருந்தவர்கள் அத்தனை பேரும் ஆட்சியை பற்றி பிடித்தார்கள். ஆனால் இன்று அவர்கள் மாறி நிற்கின்றார். இன்று அவர்கள் மாறி அவர்களுக்குள் தற்போதைய ஆட்சிய அரசு ஏதாவது பதவி கதிரைகளை கொடுத்திருந்தால் அவர்கள் மிக விசுவாசமாக நின்றிருப்பார்கள். இப்பொழுது தங்களுக்கு ஒரு பொறுப்புகளும் இல்லாத ஒரு அந்நிய நிலைப்பாட்டுக்கு வந்து விட்டோம், ஒரு அனாதைகளாக கைவிடப்பட்டு விட்டோம் என்கின்ற பிரச்சனை ஆதங்கம் தான் இங்கு இருக்கின்றது. இதுதான் சுமந்திரனுடைய நிலைப்பாடும் கூட. ஏன்னா ஒரு சாதாரண எம்பியா கூட இருக்க முடியாமல் போய்விட்டது என்ற அளவுக்கு நிலைமைதான். இதெல்லாம் ஒரு தேசிய விடுதலையோட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பல்வேறு பரிமாணங்களில் அவர்கள் கோருகின்ற விடுதலை இருக்கின்றது தானே. தமிழ் மக்கள் கேட்கின்ற தேசிய நீங்கள் முஸ்லிம் மக்கள் கேட்கின்ற தங்களுக்கான பல்வேறு விதமான அபிவிருத்தி சார்ந்த விடயங்களாயிருக்கலாம், மலைய மக்கள் கேட்கின்ற தங்களுக்கான காணியும் வீடும் சம்பள உயர்வும் போன்ற பல்வேறு விடயங்களாயிருக்கலாம். அந்த விடயங்கள் எல்லாவற்றையும் இவர்கள் ஏன் கடந்த காலத்தில் வென்றெடுக்கவில்லை? அடிப்படையில் என்னன்னு சொன்னால் அந்த காலத்தில எல்லாம் அந்த அரசுக்குள் இருக்கும் போது இந்த விடயங்கள் எல்லாம் அவர்களுக்கு அரசு செய்யும் பொறுப்போ நாங்கள் காட்டி கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லுகின்றவர்களாகத்தான் இருந்தார்கள். அடிப்படையில் என்னவென்று சொன்னால் தமிழ் தேசிய அரசியல் எந்த காலத்திலும் கொழும்பு மையப்படுத்துவதாக இருக்க முடியாது. தெளிவாக அன்றைய காலகட்டங்களில் வட்டுக்கோட்டை பிரகடனம் நிறைவேற்றிய காலகட்டங்களில் சௌமியமூர்த்தி தொண்டைமான் ஐயா தெளிவாக சொல்லியிருந்தார், நான் இந்த தலைமைத்துவ கூட்டுக்குள் வரமாட்டேன், ஏனென்று சொன்னால் மலைய மக்களுடைய அரசியல் வேறு, உங்களுடைய அரசியல் வேறு என்று. அந்த விஷயத்துல இன்றைக்கு மனோ கணேசன் அவர்கள் யோசிச்சு பாருங்க, நாளை கொழும்புல கொண்டு போய் தமிழரசு கட்சி ஒரு வேட்பாளர் பட்டியலை தாக்கல் செய்யும் என்றால் என்ன நடக்கும்? மனோ கணேசன் கடந்த காலத்தில் சொன்னதாக நான் நினைக்கின்றேன், நானும் திரு கிளிநொச்சியிலும் வேறு இடத்திலும் வேட்புமனு தாக்கல் செய்ய முயற்சிப்பேன் என்று.
எல்லா இடமும் அந்த பார்கெனிங் அந்த கொடுக்கல் வாங்கல், அந்த பேரம் பேசல் என்ற விடயங்கள் தான் பின்னால் இருக்கின்றது. அவர்கள் சொல்லுகின்றார்கள், நாங்கள் இது தேர்தல் கூட்டு அல்ல என்று. நிச்சயமாக நீங்கள் தேர்தல் கூட்டாக இருக்க முடியாது. ஏன்னா தேர்தல் வரும்போது நீங்கள் உங்கள் வாக்கு வங்கிகளோடு எழும்பி நின்று அடிபடுவீர்கள். எனவேதான் இதெல்லாம் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலைக்காகவோ, அந்த தங்களுடைய முன்னுரிமைகளை காத்து வேண்டி நிற்கின்ற அந்த மக்களுடைய முன்னுரிமைகள் பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காகவோ இல்லை. தங்களுக்கு இப்பொழுது கதிரை இல்லை, வாகனம் இல்லை, அலுவலகம் இல்லை, அம்பு ஆளணி இல்லை, இதுகளெல்லாம் தான் பிரச்சனை. எனவே தங்களுடைய குரலை ஒரு ராஜதந்திர பீடங்கள் ஒரு உத்தியோகமாக கூப்பிட்டு கதைக்கிற அளவுக்கு தங்களுக்கு அந்த இடம் இல்லை என்றுதான் இப்பொழுது மிகப்பெரிய ஆதங்கம். வடபகுதியுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை கூப்பிட்டால், அல்ல அரசியல் தலைவர்கள் என்று கூப்பிட விழிக்கிட்டால் என்ன நடக்கும்? பாராளுமன்ற உறுப்பினராக யார் போவார்கள்? ஸ்ரீதரன் போவார்கள், ஸ்ரீநேசன் போவார்கள், அப்படித்தான் போவார்கள். சுமந்திரன் போக முடியாது. எனவேதான் கட்சி என்று சொல்லி ஒரு விடயத்தை கொண்டு சரி கட்சியை கூப்பிடுகின்றார்கள், நாங்கள் கட்சியின் சார்பாக போகின்றோம் என்று சொல்லி அங்க போக முனைகின்றார்கள். எல்லோருக்கும் உள்ளபடி தங்கட எம்பி மேல போய் கதைக்க விடுங்கள. பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டவர்களை உங்கள் கட்சி சார்பாக அனுப்பி கதைக்க விட்டு அதை கூட அங்கீகாரத்தை கொடுங்களேன். கொடுக்க மாட்டீர்கள். ஏன்னா உங்களுக்கு நான் என்கின்ற அந்த விடயம் தான் அங்கு முன்னுக்கு நிற்கின்றது. இதுதான் இங்கு உள்ள அரசியல். இங்க ஒன்றும் இவர்கள் தேசத்திற்காக போராடுவார்கள். இது இந்த பொங்கல் பானையில பொங்கல் பொங்குவதற்கு முன்னுக்கு அந்த நுரைதள்ளி வெளியிலே தட்டுவது போன்று இவர்கள் எல்லாம் இந்த இலங்கை அரசியலில் சிங்கள தேசிய பக்கத்தில் உள்ளவர்களும் தமிழ் பக்கத்தில் உள்ளவர்கள் அனைவரும் நுரை பொங்கி வெளியில் தட்டப்பட வேண்டும். அதற்கு பிறகு வருகின்ற ஒரு புதிய இரத்தங்கள் தான் ஒரு நேர்மையுடனும் வாஞ்சையுடனும் மக்களுக்காக தங்களை அர்ப்பணிப்பார்கள். நீங்கள் கூறினீர்கள் மிக முக்கியமான கருத்து. குறிப்பாக சொல்ல போனால் கடந்த காலங்களிலேயே தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சர்வதேச ராஜதந்திரிகளை சந்திக்கின்ற ஒரு நடைமுறை இருந்தது. ஆனால் இப்போது அந்த கட்சியை பொறுத்தவரையில் கட்சியின் தலைவர் பதில் செயலாளர் என்று கூறிக்கொள்ளுகின்ற மரபும் அதற்கு முப்பால் இன்னும் ஒரு விடயத்தையும் நீங்கள் அவதானித்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் தொடர்ச்சியாக இந்த விடய பரப்பிலே மிகவும் ஆழமான பார்வையுடையவர் என்கின்ற அடிப்படையில் தமிழரசு கட்சியின் தலைவர் தெரிவு தடுக்கப்பட்டதும் சுமந்திரனுக்கும் தென்னிலங்கைக்குமான அங்கீகாரம் குறைந்துவிடும் என்பதனால் தன்னை அந்த கட்சிக்குள் நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக சுமந்திரனுடைய சூழ்ச்சியின் பின்னணியில் தான் அனைத்தும் நிறைவேறி இருக்கின்றன. இப்போது அந்த கட்சியை தன்னுடைய, அதாவது சம்பந்தன் இருக்கும் போது சுமந்திரன் அண்மையிலே திருவண்ணாமலையில் குறிப்பிட்டார், அமிர்தலிங்கம் அவர்கள் தந்தை செல்வா கூறாததை கூறியதென்று கூறுவார்கள். என்னையும் அதுபோன்றுதான் பலர் இறுதி காலங்களில் கூறினார்கள். சம்பந்தன் கூறாததை தான் கூறினேன் என்று. அதில் ஒரு உண்மை இருக்கின்றது. சம்பந்தன் கூறாத பல விடயங்களைத்தான் சுமந்திரன் அவர்கள் ஊடகங்களுக்கும் வெளியிலும் ஐயா கூறினார் என்று கூறுவது. இப்போது அந்த ஐயா இருக்கும் போது ஐயாவை ஏமாற்றிய தமிழ் மக்களை ஏமாற்றி கொண்டிருந்த சுமந்திரன் இப்போது ஒட்டுமொத்தத்தில் அந்த வழி இல்லாமல் தமிழரசு கட்சியை பிடித்து வைத்துக் கொண்டு தன்னுடைய அதிகார பசிக்கு தீனி போடுகிறார். இந்த சாதாரணமான தனிப்பட்ட விடயங்களில் சூழ்ச்சி என்று சொல்லி பயன்படுத்துவார்கள். ஆனால் அரசியல் அகராதியில் அது ராஜதந்திரம். எனவே அவர் சூழ்ச்சி செய்கின்றாரா அல்ல அவர் ராஜதந்திரமாக அரசியல் அதிகாரங்களுக்கு அரசியல் கூடாக நடத்துகிறாரா என்றெல்லாம் அது அவருக்கு தான் தெரியும். அடுத்தது தன் நெஞ்சறியா பொய்யில்லை என்று சொல்வார்கள். எது உண்மை எது பொய் என்பது அவரவருடைய நெஞ்சுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி பார்த்தால் அவரவர்கள் தான் ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டும், தாங்கள் பேசுவதில் எத்தனை வீதம் உண்மை எத்தனை வீதம் பொய் என்று. அது என்றுமே வெளியில வராது. அவ்வாறு தெளிவற்றவர்கள், அவ்வாறு தெளிவான சிறந்த வாழ்க்கையை தங்களுடைய வாழ்க்கையை சிறந்த புத்தகமாக வைத்திருக்க முடியாதவர்கள், எல்லோரையும் உள்ளீர்த்து அவர்களுக்குரிய கண்ணியத்தையும் கௌரவத்தையும் கொடுத்து ஒருங்கிணைக்க முடியாதவர்கள் என்ன நடக்கும்? இவர்களால் ஒரு மக்கள் விடுதலை, சிங்கள மக்களாயிருக்கலாம், மக்களாயிருக்கலாம், ஈழத்தமிழ் மக்களாயிருக்கலாம், மலைய மக்களாயிருக்கலாம், முஸ்லிம் மக்களாக இருக்கலாம், அதை முன்னகர்த்த முடியாது. அமர அஸ்ரப் இந்த இடத்தில் ஒரு பெருமைக்குரியவராகத்தான் நான் பார்க்கின்றேன். அதற்கு வேறு
மக்கள் மத்தியில் நான் இன்று வரை காண முடியவில்லை. தமிழ்களிடம் போராட்டத்திற்கு தங்களுடைய வாக்கியை கொடுத்தவர்களை விட முன்னைய தமிழரசு கட்சி, தமிழக விடுதலை கணி அல்லது பல கட்சிகளில் இருந்த தலைவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை தவிர இன்றைய தலைமுறைகள் எல்லாம் அவ்வாறான இந்த ஒரு நேர்மையான தலைமைத்துவமாகவோ தங்களை அர்ப்பணித்து தங்களை பின்னகர்த்தி இளம் தலைமுறையை முன்னுக்கு நகர்த்தி ஒரு தொலைநோக்கத்தை திறந்த முறையில் பிரகடனப்படுத்தி அதற்காக வேலை செய்கின்ற ஒரு ஆட்களாகவோ இல்லை. எங்கள் நாட்டிற்கு ஒரு காமராஜர் வருவார் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. இலங்கை தீவு கனவான் அப்படி வருவார் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு தான் இந்த நாட்டுடைய அரசியல், இலங்கையினுடைய அரசியலும் தமக்குடைய அரசியலும் சீரழிக்கப்பட்டிருக்கின்றது, திட்டமிட்டு சீரழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. உண்மை என்பது நாங்கள் அந்த விளக்கு நீங்கள் கூறுகின்ற மிக முக்கியமான கருத்தோடு இப்போது உங்களுடைய கருத்தை பெற வேண்டி இருக்கின்றது. தமிழரசு கட்சியின் தலைவர் தெரிவு தடுக்கப்பட்டதும் இந்த சிங்கள நிகழ்ச்சி நிரலில் தமிழரசு கட்சியை எடுத்து செல்ல முடியாது, ஸ்ரீதரன் உடன்பட மாட்டார் என்பதை சுதாகரித்துக் கொண்ட சுமந்திரன் கட்சிக்குள் மாவையின் கட்டுப்பாடு இல்லை, சம்பந்தனினுடைய கட்டுப்பாடு இல்லை, தனக்கான இருப்பு ஸ்ரீதரனிடம் கிடைக்காது என்பதை சுதாகரித்துக் கொண்டு ஒருவேளை ஸ்ரீதரன் தென்னிலங்கை கட்சிகளோடு அல்லது தென்னிலங்கை நிகழ்ச்சிகளில் தன்னை இணைத்துக் கொள்ள மாட்டார் என்கின்ற அந்த ஒரு சந்தேகத்தில் இந்த முடிவை எடுத்திருப்பார். கடந்த காலத்தில் தமிழரசு கட்சியை பொறுத்தவரை தமிழரசு கட்சியிடம் அவர்கள் இருந்தவர்கள் எந்த சூழலையும் தமிழ் தேசியம் பற்றியும் தமிழரசு கட்சியின் நிலைப்பாட்டையும் விட்டு கொடுக்காமல் வாழ்ந்தவர்கள், போராடியவர்கள், எல்லாம் அதற்காக அரசியல் செய்தவர்கள். எனவே தமிழரசு கட்சியை நினைத்த மாத்திரத்தில் மடைமாற்றி கொண்டு போக முடியாமல் இருந்தது. அப்படியான ஒரு தமிழரசு கட்சியை ஒரு மடைமாற்ற சூழலுக்குள் கொண்டு வருவதற்கு தேவை ஏற்பட்டிருந்தால், அப்படி ஒரு நேர்ச்சியினரை யாரோ போட்டிருந்தால் எங்கிருந்தோ ஆவது அந்த நேர்ச்சியினரில் அந்த நேர்ச்சியினருடைய சுழலுக்குள் இந்த தமிழரசு கட்சியை தலைமை தெரியும் ஆகப்பட்டிருக்க கூடும் என்று சொன்னால் நான் அதை மறக்க மாட்டேன். புரிந்து கொள்வீர்கள் நினைக்கிறேன். நீங்க சொல்வது அந்த கருத்து தான். அதான் என்னன்னு சொன்னால் நீங்களும் மிக ராஜதந்திரமாக உங்களுடைய நண்பன் சுமந்திரனுக்கு பாதிப்பு இல்லாமல் பதில் சொல்லுகிறேன். இல்ல, நான் நிச்சயம் என்னன்னு சொன்ன நான் சொல்லுகின்றது ஒரு காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில் பேசுவதாக இருக்கக்கூடாது. நீங்கள் இனத்தின் சார்பில் தான் நாங்கள் தொடர்ச்சியாக தமிழ் தேசிய அரசியல் இனத்தின் சார்பில் என்று போகும்போது இனத்தின் விட்டு கொடுக்க முடியாத அந்த பிடிவாத குணம் தமிழரசு கட்சியில் நிரம்ப பேருக்கு இருந்தது. எனவே தமிழரசு கட்சி இன்றைய காலகட்டங்களிலும் சோரம் போகவில்லை. அது ஒரு கட்டத்தில் இந்த மாவட்ட அபிவிருத்தி சபை என்று சொல்லி ஒரு விடயத்தை எடுத்த போது அதற்கு எதிராக போராடிய பல்கலைக்கழக மாணவர் அணிகளில் நானும் ஒரு முதன்மையான ஆளாக இருந்திருந்தேன். அமுதலிங்கத்திற்கு எதிராக கொடும்பாவி எரித்த தமிழருடைய வரலாற்றில் தமிழ் தேசிய தலைவர்களுக்கோ தளபதிக்கு எதிராக கொடும்பாவி எரித்த ஒரு முதலாவது வரலாற்றை பதிவு செய்தவர்களில் நானும் ஒருவன். சிலவேளை உங்களுக்கு வழக்கு தாக்கல் செய்து விடுவார்கள். நாளை நீங்கள் வெளிப்படையாக கூறிவிட்டீர்கள். இந்த காணொலியை எடுத்துக்கொண்டு செல்வின் அவர்கள் தமிழரசு கட்சிக்கு எதிராக கடந்த காலத்தில் செயற்பட்ட இப்போது அந்த கட்சி வழக்கில் தானே இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த கட்சியின் உயிர் மூச்சு வழக்காகத்தான் இருக்கின்றது. அது பெரிய விடயம் இல்லை. ஆனால் என்னென்று சொல்லி நான் சொல்ல வர விஷயம் என்றால், அந்த அளவுக்கு தமிழரசு கட்சி சாடையாக தடுமாறும் பொழுது கூட அதை இறுக்கி ஆணி அடித்து நிமித்த வேடும், தடம் புரள விடக்கூடாது போராடியவர்கள் தமிழரசு கட்சியுடைய அங்கத்தவர்கள் அல்லாத, அங்கத்துவ காசு கட்டி ₹1000 அது ஆயுள்கால சந்தாப்படம் கட்டி நான் இலக்கம் பெற்ற அங்கத்தவர் அல்லாத ஆக்கள் இளையோருடைய பங்களிப்பு மிக மிக அதிகம். அதிலிருந்து தமிழரசு கட்சியை மடைமாற்றி கொண்டு போவதற்காகத்தான் தற்போதைய நிகழ்ச்சிகள் நடக்கின்றன என்று சொன்னால் நான் அதை மறக்க மாட்டேன் என்று நான் சொல்றேன். ஏன்னா இன்றைக்கு அது ஒவ்வொரு கூட்டத்திலையும் அவர்கள் செய்கின்ற முறைகள், அணுகுமுறைகள் எல்லாமே தெளிவாக பார்க்கும்போது அப்படி ஒரு நிகழ்ச்சியினர்களுக்கு தான், நிகழ்ச்சியினர்களுக்கு நாங்கள் போய் சிங்கள தேசியவாதம் தான் காரணம் அல்லது வேறு 4ஆம் படைதான் காரணம் என்று நான் சொல்ல மாட்டேன். எங்களை காலை கீழே மண்பற்றுறதுக்கு எங்களுக்கு வேறு இன்று தமிழரசு கட்சி 75 வருடங்கள் பாரம்பரியம் மிக்க கட்சி, பலருடைய ரத்தத்தாலும் வியர்வையாலும் தியாகத்தாலும் உருவாக்கப்பட்ட கட்சி.
எங்கோ இருந்து வந்த சுமந்திரன் அந்த கட்சியில் ஆதிக்கம் செலுத்துகிறார், அந்த கட்சியை தான் போன போக்கிலே அழைத்து செல்ல முற்படுகிறார் என்றால், நீங்கள் எல்லாம் கூறினீர்கள் தமிழ் தேசியத்துக்காக பல பணியாற்றியவர்கள் என்று. இன்று 2 பல்கலைக்கழகங்களும் கண் போன்று தமிழர்களுடைய போராட்ட வரலாற்றில் இருந்த பல்கலைக்கழகத்திலே பல துறைசார் பேராசிரியர்கள், பல தகைசார் பேராசிரியர்கள் இருக்கின்றார்கள், பல புத்திஜீவிகள் இருக்கின்றார்கள். ஒரு சுமந்திரனை உங்களால் எல்லாம் கையாள முடியாது என்றால் நீங்கள் எப்படி இந்த தமிழ் சமூகத்துக்கு ஆலோசனை சொல்ல முடியும்? நீங்கள் கேட்கின்ற கேள்வி நியாயமானது. ஆனா அடிப்படையில எங்கிருந்தோ வந்தான் என்று சொல்றது என்று சொன்னால் தந்தை செல்வநாயகத்தையும் சொல்வார்கள். எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து ஏதோ ஒரு வேற்று மதத்திலிருந்து தமிழ் மக்களுக்கு இந்த இடத்துல 2 வேறுபாடுகள் இருக்கின்றது. எங்களுக்கு அது அல்ல கேள்வி. எங்களுக்கு அது அல்ல கேள்வி. எம்ஜிஆர் தமிழ்நாட்டுக்கு அரசியலுக்கு பிரவேசித்த போது எம்ஜிஆருக்கு எதிராகவும் இதே குற்றச்சாட்டு வைக்கப்பட்டதுதான். அடிப்படை அது அல்ல. எங்கிருந்து வந்தான் என்பது அல்ல. எங்கிருந்து வந்தாலும் இந்த மக்களுடைய உண்மையான நிலைமைகளை புரிந்து நேர்மையாக நடப்பார்களே இருந்தால், யாராயிருந்தாலும் கூட அவர்களை நாங்கள் வரவேற்க வேண்டும். ஆனால் என்னன்னு சொன்னா, அந்த எங்கிருந்தோ வந்த அந்த வார்த்தையை நாங்கள் விட்டுட்டு இதற்குள் வந்த பிறகு இதை நீ நேர்மையாக நடத்துகின்றீர்களா இல்லையா என்பதுதான் கேள்வி. எங்களுக்கு இந்த உண்மையில் இப்பொழுது இந்த சொல்லுகின்றது போன்று இந்த என்பிபி அரசாங்கம் சொல்லுகின்ற மாதிரி நாங்கள் இலங்கையர்கள் என்ற அடையாளத்துக்குள் எல்லோரையும் ஒருங்கு சேர்ப்போம் என்றால், இலங்கையர் என்ற அடையாளம் ஒரு தேசிய இனங்கள் தங்களுக்குள் கொண்டிருக்கக்கூடிய அடையாளங்களுக்கு எதிரானதா என்றால் அது நிச்சயமாக இருக்க முடியாது. இலங்கையராக இருப்போம் நாடு என்ற பெயரால, ஆனால் தேசிய இன அடையாளங்களை கொண்ட மக்களாக குடிமக்களாக இருப்போம், அந்த பண்பாட்டு விழுமியங்களோடு தங்களை முன்னகர்த்துவோர்களாக இருப்போம் என்பது முக்கியமானது. இலங்கையர்களாக இருப்போம் என்பதற்காக உன்னுடைய தேசிய பண்பாட்டு அடையாளங்களை நீ விட்டுட்டு போவாயாக இருந்தால் நீ அடையாளம் இல்லாம அழிக்கப்படுவாய், காணாமல் போவாய். இதை இந்த புதுஜீவிகள் அரசியல்வாதிகள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் பேசும் கட்சிகளின் ஓரணியில் திரள்வோம் என்கின்ற அந்த கருப்பொருளில் அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் தமிழ், நீங்கள் கூறியது போன்று தந்தை செல்வாவை ஒருபோதும் நாம் சிந்தித்ததும் இல்லை, மக்கள் சிந்தித்ததும் இல்லை என்றால், அவர் எங்கிருந்து வந்தாலும் அந்த மக்களின் உரிமைக்காகவும் அந்த மக்களின் உணர்வுகளையும் இறுதி வரை வெளிப்படுத்தினார். அதே போன்று எம்ஜிஆர் அவர்களை குறிப்பிட்டிருந்தீர்கள், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை குறிப்பிட்டிருந்தீர்கள். அதே போன்று ஈழத்தமிழருடைய வரலாற்றிலே பலரை நாங்கள் குறிப்பிடலாம், இவ்வாறு தியாகங்களோடு வாழ்ந்தவர்கள் என்று. ஆனால் சுமந்திரன் எங்கிருந்து வந்தார் என்பது முக்கியமல்ல, அந்த மக்களின் உணர்வுகளையும் அந்த மக்களின் வலிகளையும் பிரதித்துவப்படுத்தாமல் இன்று என்பிபி அரசு கூறுவது போன்று எல்லோரும் இலங்கையர்கள் என்கின்ற சித்தாந்தத்துக்காகவா ஒருவேளை தமிழ் பேசும் கட்சிகளின் என்ற ஒருங்கிணைவை ஏற்படுத்தினார்கள்? தமிழ் தேசிய கட்சிகள் என்றால் அதில் கூற வேறு சித்தாந்தம் வந்துவிடும். என்பிபி அரசின் நிகழ்ச்சி நிரலுக்காகவா ஒருவேளை இப்படியான ஒரு சித்தாந்தமும் தென்னிலங்கையில் உருவாக்கப்பட்டது? என்பிபி அரசாங்கம் என்பது இப்பொழுது கடந்த 2 வருடத்து கதை. அதற்கு முன்பிருந்தே இப்படியான சிந்தனை உள்ளவர்கள் நிரம்ப பேர் செயல்பட்டு கொண்டே இருக்கின்றார்கள். எனவே என்பிபியை மட்டும் நாங்கள் குற்றம் சொல்வதற்கு இல்லை. அந்த என்பிபியை சாட்டி நாங்கள் தப்பித்துக் கொள்ள முடியாது. அடிப்படையில் யார் எங்கிருந்து வந்தார், எப்பொழுது பிறந்தார், மூத்தவர் இளையவர் என்பது கூட இல்லை. ஒரு சமூகத்தின் தேசிய நீரோட்டத்தில் ஒரு சமூகத்தின் அது தேசியம் என்று இல்லாமல் வேறு முறையில் ஒரு ஒடுக்குமுறைக்காக போராடுகின்ற, ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடுகின்ற ஒரு சமூகம், மக்கள் கூட்டம் இருக்கும்போது அந்த மக்களோடு சேர்ந்து பயணிக்கின்றவன் அந்த மக்களுக்கு நேர்மையாக இருக்க வேண்டும். அந்த மக்களுடைய நோக்கோடு இலக்கோடு அந்த துயரங்களோடு அவனும் பயணிக்க வேண்டும். வெறும் வாய்ச்சொல்லில் மட்டும் அந்த விடயங்களை சொல்லிக்கொண்டு அந்த மக்களுடைய அந்த பயணத்திற்கு எதிராக அந்த பயணத்தை தடுமாற வைக்கின்ற நிகழ்ச்சிகளை கையில் எடுத்துக்கொண்டு ஓட முயற்சித்தால் அது மிக மிக பெரிய துரோகமாக இருக்கும். அதை அவர்கள்தான் தங்கள் தலையிலே தூக்கி போட்டுக் கொள்வார்கள். இப்பொழுது அவர்கள் எவ்வாறு ஒரு சாதாரண சிறிய நிகழ்வு, இந்த கடந்த வாரம் யாழ்ப்பாணத்தில் சொல்லிபுரம் விக்டோரியா காலேஜ் அந்த பள்ளிக்கூடத்தினுடைய ஒரு ஒன்று கூடலோ இது ஒரு நிகழ்வுக்கு திரு சுமந்திரன் அவர்கள் வருவதாக ஒரு செய்தி. பின்பு கொஞ்சம் பேர் போற பழைய மாணவர்கள் அப்படியெல்லாம் அவர் வர முடியாது, ஒரு அரசியல்வாதி வர முடியாது, சொல்லிபுரம் விக்டோரியா கல்லூரிய பழைய மாணவர்களைத்தான் நாங்கள் கூப்பிட்டு கௌரவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் போராடியதாகவும், பிறகு அதிபர் அவர்கள் சுமந்திரன் அவர்கள் இந்தியாவுக்கு போய்விட்டபடியால் அவர் வரவில்லை என்று சொல்லி இன்னொரு காரணத்தை, கேள்வி ஏதோ மறுமொழி வேறு ஏதோ, சரி அவர்கள் எப்படியெல்லாம் இருக்க போன்றார் என்று வழங்கவில்லை. நாங்கள் அழைக்கவில்லை அல்லது அவர் வரமாட்டார் என்று சொல்லி ஒரு சொல்ல முடிச்சிருக்கலாம்.
அவர் இந்தியாவுக்கு போனபடியா வரமாட்டார் என்று சொல்றதுக்கும் உங்கள் போராட்டத்துக்கு கேட்ட நியாயத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இப்படி எல்லாம் இதுக்குள்ள சுமந்திரன் பேர் ஏன் சுமந்திரன் கொண்டே தண்டனையிலேயே கொடுக்குது? சரியோ, அடிப்படை பிரச்சனையில சுமந்திரனில கவனமா இருக்க வேணும். அவர் தமிழ் மக்களுடைய தேசிய விடயங்களுக்கு தான் நேர்மையாக இருந்தால் இப்படியான விஷயங்கள்ல இருந்து தேசியத்துக்கு அர்ப்பணிக்க வேண்டும். ஆனா அவருக்கு இப்பொழுது ஒரு நிலைமை, கால் ரெண்டும் எங்க வைக்கிறேன்னு தெரியாமல் இருக்கும் போது இப்படி கண்ட இடங்களில் எல்லாம் வைத்து போட்டு சரக்கி போகின்ற நிலைமை ஒன்று வரலாம். எனவே நான் என்ன சொல்வேன் என்றால், இதுல எங்களுடைய பேட்டியுடைய நோக்கம் சுமந்திரனோ வேறு யாரும் தனிநபர்கள் அல்ல. தேசிய விடுதலைக்காக இன்னும் உங்களுடைய தேசிய விடுதலை இன்னும் நெருக்கடியான கட்டத்தில் வந்து கொண்டிருக்கின்றது. நான் நேற்று முந்தின நாள் பார்த்தேன், மாத்தளையில 154 உடலங்கள் எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டது. முன்பு ஒரு முறை மாத்தளை வைத்தியசாலை இதன்னும் போது பிறகு அந்த விடயங்களில் அவங்க கிடப்பில் போடப்பட்டது. ஏனென்றால் அது ஜேவிபி இளைஞர்களுடைய எலும்புக்கூடுகளாக இருக்கலாம் என்று கருதப்பட்டது. அந்த இடத்தில் அந்த காலத்தில் அந்த முகாமுக்கு பொறுப்பாக கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் கேப்டன் அலுவலராக பொறுப்பாக இருந்தார் என்று கூறப்பட்டது. பிற்காலத்தில் அந்த உடலங்களுடைய எலும்பு துண்டுகள் எடுத்து அமெரிக்காவில் உள்ள சான் பிரான்சிஸ்கோ, புளோரிடாவில் உள்ள விஞ்ஞான அலுவலகத்துக்கு அனுப்பப்பட்டதாகவும், அப்படி அனுப்பப்பட்டது அறிக்கைகளின்படி அது 1800களில் தொற்று நோயால் கொல்லப்பட்ட உடலங்களினுடைய எச்சங்கள் என்று சொல்லி அந்த அறிக்கை வந்ததாக ஒரு கிட்டடியில் ஒரு அறிக்கை ஒன்று பார்த்தேன். ஆனா உண்மை அதுவல்ல, தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறேன். ஏன் இப்பொழுது இந்த 154 உடலங்கள் எலும்புக்கூடுகள் மாத்தளையில் வெளிப்பட்ட செய்தி இப்படி பல காலத்துக்கு பின்பு வருகின்றது? இது என்ன செய்கிறது என்று சொன்னால், இந்த செம்மணியில் எடுக்கின்ற உடலங்களை, இந்த உடலங்களை ஒரு இனப்படுகொலையின் கூற்றாக சொல்ல விடாமல், தென்னிலங்கையிலும் உடலங்கள் இப்படி பெரிய மனித குழு பேரவல குழிகள் இருக்கின்றன. எனவே இதெல்லாம் இனப்பிரச்சனை சம்பந்தப்பட்டதல்ல. இது அங்கேயும் இருக்கின்றது, இங்கேயும் இருக்கின்றது. இலங்கையில் இந்த உடலங்களை கண்டுபிடிக்கிறத வச்சுக்கொண்டு நாங்கள் ஒரு இனப்பிரச்சனை என்று சொல்லி பாவித்து விடக்கூடாது என்று சொல்லுகின்ற இந்த மலினப்படுத்துகின்ற நடவடிக்கை ஒன்று கூட சந்தேகப்பட வேண்டி இருக்கின்றது. புரிந்து கொள்ளுதா விடயங்கள்? எந்த நேரத்தில் எந்த விடயம் அவிட்டு வெளியில் வருகின்றது என்பது இன்னொரு விடயத்தை முன்னுகர்த்த விடாமல் தாமதிப்பதற்கு அல்லது அதனுடைய தர்க்கத்தை தகர்ப்பதற்கு எடுக்கின்ற ஒரு முயற்சி போலதான் நான் டக்குன்னு பார்த்தேன். அந்த செய்தியை பார்த்த உடனே இவ்வளவு காலமும் இல்லாமல் அந்த மாத்தளை புதைகுழியை ஏன் இப்பொழுது வெளியிலே கொண்டு வந்து பெருசாக்குகின்றார்கள்? அப்படி என இந்த அர்த்தம் என்ன? இங்கும் ஒரு புதைஒளி இருக்கின்றது. இலங்கையினுடைய ஆசியாவின் 2வது மிகப்பெரிய புதைஒளி என்று சொல்லி நேற்று ஒரு செய்தி பத்திரிகையில் பார்த்தேன். அப்ப அதை அந்த விடயத்தின் தாக்கத்தை தாற்பயத்தை பலவீனமாக்குவதற்கு இல்லை இலங்கையில் இப்படியெல்லாம் கன இடங்களில் புதைகுழிகள் இருக்கின்றன, அங்கு சிங்கள மக்கள் தமிழ் மக்கள் என்ற வேறுபாடே இல்லை. எனவே இதையெல்லாம் நீங்கள் சர்வதேசத்துல பெரிதுபடுத்தி இது ஒரு இனப்பிரச்சனையின் காரணியாக கொண்டு போகக்கூடாதுன்றதுக்கான ஒடுகின்ற இந்த தர்க்க முயற்சியாக கூட இருக்கலாம். நாங்கள் கணக்க விடயங்களை கன பரிமாணங்களில் என்று பார்க்க வேண்டும். ஊடரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பல்வேறுபட்ட முக்கியமான தகவல்களையும் பல சமூகம் சார்ந்த கருத்துக்களையும் வெளிப்படுத்தியமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடரப்பு.